தீவு, ஐலாண்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லா பக்கமும் தண்ணீர் சூழ்ந்த நிலப்பகுதிக்கு பேர் தான் தீவு. அந்தமான், நிக்கோபார், ஸ்ரீலங்கா இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மெலித்தான்னு ஒரு தீவு இருந்தது. அங்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்போஸ்தலர் 28 எழுதப்பட்டு இருக்கு. தீவுன்னு சொன்னதும் கொடூரமான ஆதிவாசிங்க தான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் மெலித்தா தீவில் இருந்தவங்க ரொம்ப அன்பான ஜனங்க, பக்தியான ஜனங்க. சரி, அங்கே அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பவுலும் அவரோடு கூட மற்ற கைதிகளும் மொத்தம் 276 பேர் ஒரு கப்பலில் பயணம் செஞ்சாங்க. ஆனால் கடுங்காற்றால் கப்பல் உடஞ்சி போச்சு. ஆனால் நல்ல வேளை உடஞ்சி போன கப்பல் துண்டுகள், பலகைகள் இதன் மேலெல்லாம் ஏறிக்கிட்டு சில பேர் நீந்தியும் கரை சேர்ந்தாங்க. அவங்க வந்து சேர்ந்த அந்த தீவுக்கு பேர் தான் மெலித்தா. அந்த தீவுக்காரங்க இவங்கள பார்த்ததும் அவங்க மேலே பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு அன்போடு வரவேற்றாங்க. சாப்பிட ஆகாரம்லாம் கொடுத்தாங்க. ஈர துணியோட எல்லாரும் குளிரில் நடுங்கிட்டு இருந்ததாங்க. அதனால் நெருப்பு மூட்டி எல்லாரும் குளிர் காஞ்சாங்க. ரொம்ப குளிருதுப்பா அப்படின்னு சொல்லி பவுல் கை நிறைய விறகு அள்ளி நெருப்பில் போட போனார். அப்போ அனல் தாங்காமல் ஒரு கட்டுவிரியன் பாம்பு அப்படியே விறகு இடையிலேருந்து வந்து பவுல் கையை பிடிச்சிருச்சு. பவுல் கையை வேகமாக உதறினார். ஆனால் பாம்பு விடவே இல்லை, நல்லா கடிச்சிக்கிச்சு. இதை பார்த்ததும் அந்த தீவில் இருந்தவங்க, ஐயோ இவன் கொலைபாதகம்பா, இவனால் நமக்கு ஆபத்து, அதனால தான் இவன் கடல்லேருந்து தப்பிச்சு வந்தாலும் நம்ம சாமி இவனை விடலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு விஷம் தலைக்கு ஏறி கை கால் வீங்கி நுர தள்ளி அப்படியே செத்து போயிடுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பவுலுக்கு ஒன்றும் ஆகலை. ஏசப்பா அவரை காப்பாற்றிட்டாரு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுதில்ல. இதை பார்த்ததும் அந்த ஜனங்க, அப்பா இந்த மனுஷன் கடவுள்ப்பா, அதனால தான் விஷப்பாம்பு கடிச்சும் இவர் சாகலை அப்படின்னு எல்லாரும் பவுலை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. மெலித்தா தீவுலக்கு ஒரு முதலாளி இருந்தார். அவர் பேர் புபிலியு வீட்டுக்கு பவுலை கூட்டிகிட்டு போனாங்க. புபிலியுடைய அப்பா காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தார். பவுல் அவர்கிட்ட போய் அவர் மேலே கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணார். ஏசப்பா சுகமாக்கிட்டாரு. உடனே அந்த தீவில் இருந்த நிறைய நோயாளிகள் பவுல்கிட்ட வந்தாங்க. பவுல் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணார். எல்லாரும் சுகமாயிட்டாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டாங்க. இதுபோல தான் ஏசப்பா உன் கூடவும் இருப்பார், உன்னை பாதுகாப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118:17.